கொழும்பு மகாபாகே பகுதியில் வீட்டின் முன் விளையாடிக் கொண்டிருந்த 3 சிறுவர்கள் மீது காரை மோதிவிட்டு தப்பி சென்ற சாரதி போலீசாரால் தேடப்பட்டு வருகின்றார். இந்த விபத்தில் ஒரு சிறுமி உயிரிழந்த நிலையில் சாரதியை கைது செய்வதற்காக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த விபத்து நேற்று முன்தினம் மாலை மகாபாகே போலீஸ் பிரிவில் இடம்பெற்றுள்ளது. போலீசாரின் தகவலுக்கு அமைய காரை ஓட்டிய சாரதி மோட்டார் சைக்கிள் ஒன்றை துரத்தி வந்துள்ளார். பின்னர் வீட்டின் முன் விளையாடிய சிறுவர்கள் மீது மோதியுள்ளார். கார் சுவர் மீது மோதி நின்ற நிலையில் சாரதி வாகனத்திலிருந்து இறங்கி தப்பியோடியுள்ளார். விபத்தில் படுகாயமடைந்த ராகம வெளிசரை பகுதியை சேர்ந்த 5 வயதான எலிசா ஜஸ்டின் ஹேமன் என்ற சிறுமியே உயிரிழந்துள்ளார். காயமடைந்த சிறுவர்கள் மற்றும் பெண் ஒருவர் ஆகியோர் சிகிச்சைக்காக ராகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தப்பியோடிய காரின் ஓட்டுநரை போலீசார் அடையாளம் கண்டுள்ள நிலையில் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அயல் வீட்டு நபருடன் நீண்ட காலம் ஏற்பட்ட மோதலை அடுத்து அவரை கொலை செய்யும் முயற்சியில் அதிக வேகத்தில் குறித்த காரை சந்தேக நபர் ஓட்டி சென்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. மோட்டார் சைக்கிளில் சென்ற அயல் வீட்டு நபரை கொலை செய்வேன் என்று கூறி அவரை காரில் துரத்தி சென்றுள்ளார். இதன் போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது.